ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இயற்கையான கலருக்கும் ஃப்ளேவருக்கும் குங்குமப்பூ ஒரு சிட்டிகை எடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் பாலில் போட்டு ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை ஒரு பவுலில் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிடுங்க. அரை கப் பருப்புக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு குக்கர் லிட் போட்டு மூடி 3 விசில் வச்சு வேக வைங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுபடவும் 1/4 கப் உலர் திராட்சை சேர்த்து பொன்னிறமாக வர வறுத்துக்கோங்க. இது ஆறவும் ஒரு பவுலில் மாற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு குக்கரில் நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள். இதை கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க. இதோட 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த அளவு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அடி கனமான நான்ஸ்டிக் பேனில் 1/4 கப் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகவும் கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிதமான தீயில வச்சு வறுக்கும்போது நல்ல வாசனையும் இந்த மாதிரி நுரைச்சும் வரும். இப்போ அரைச்சி வச்ச பருப்பு கலவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கைவிடாம கிளறுங்க. இப்போ ஏற்கனவே ஊற்றின நெய்யை மாவு நல்லா உறிஞ்சிட்டதால 1/2 கப் அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, மாவு நல்லா வெந்து நெய்யை அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பாருங்க. நெய் பேன் சைட்லயே இருக்கு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை 1 கப் சேர்த்து கிளறுங்க.
சர்க்கரை கரையவும் இன்னொரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிதமான தீயை வச்சு விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நெய் சைடில் இந்த மாதிரி வெளியில் வர ஆரம்பிக்கவும் குங்குமப்பூ கலந்து பால் சேருங்க. அதோட வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அல்வா கண்ணாடி பதம் வந்து பேன்ல ஒட்டாம வர்ற வர நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, சுவையான அசோகா அல்வா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.